ஜெம் கேன்சர் சென்டர் சார்பில் ரோஸ் தினம் கொண்டாட்டம். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டம் துவக்கம். வல்லமை தாராயோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளை கருவாக கொண்டு புற்றுநோய் ஒரு பயங்கரமான நோய் அல்ல என்பதை சமூகத்திற்கு உணர்த்தவும், புற்றுநோயாளிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் ஜெம் மருத்துவமனையின் ஒரு பிரிவான ஜெம் கேன்சர் சென்டர் தனது முதல் ரோஸ் தின நிகழ்ச்சியை சனிக்கிழமை அன்று நடத்தியது. இந்த நிகழ்வில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர்களும் சிகிச்சை முடித்தவர்களும் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மற்ற நோயாளிகளுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு தலைமை தாங்கினார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ், திருமதி ஜெயா பழனிவேலு மற்றும் திருமதி பிரபா பிரவீன் ராஜ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஜெம் கேன்சர் சென்டரில் 40 வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை ஃப்ரீ மேமோகிராம் கேம்பெயின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் புற்றுநோயாளிகளுக்கான பிரத்யேக ஆன்கோ சப்போர்ட் குழுவையும் அவர் துவக்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு பேசுகையில், கடந்த 50 ஆண்டுகளாக பல புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். புற்றுநோயை ஒரு சிகிச்சையளிக்கக்கூடிய நோயாக கருத வேண்டுமே தவிர ஆபத்தானதாக நினைக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் அறியாமை என்பது நோயை விட மோசமானது எனக் கூறி புற்றுநோய் பரிசோதனையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மக்கள் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக் கொண்டால் அது சமூகத்தில் புற்றுநோயின் சுமையை குறைக்கும் என்றும் கூறினார். டாக்டர் பிரவீன் ராஜ் பேசுகையில், புற்றுநோய் என்பது இன்று மற்ற நோய்களைப் போன்றதே என்றார். எந்தவொரு நோயையும் முற்றிய நிலைக்கு விட்டால் அது மரணத்தை ஏற்படுத்தக் கூடியதாக மாறும். எனவே மக்கள் தங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உரிய காலத்தில் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான முன்னெச்சரிக்கை பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். எந்தவொரு நோய்க்கும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இன்று புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ முன்னேற்றங்கள் அபாரமாக உள்ளன. புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என நம்பிக்கை அளிக்கும்படி பேசினார். ஜெம் போன்ற மருத்துவமனைகளில் உருவாக்கப்பட்ட பலநோக்கு சிறப்பு சிகிச்சைகள் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்ரோச் மூலம் புற்றுநோயை குணப்படுத்துவது மட்டுமல்லாது அந்த புற்றுநோய் செல்கள் உடலில் இரத்தம் மூலமோ அல்லது வேறு வழியிலோ பரவியிருந்தால் அதையும் சரி செய்ய முடியும். இவ்வாறு